திருக்கணபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்லேருந்து நல்லினம் அப்படிங்கிற ஊரில் வழியாக திருப்புகலூர் வந்தீங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்ரு தூரத்தில் நடந்தும் போகலாம், பஸ் வசதி இருக்குது. இந்த வழியாக அப்படியே போனோம்னா திருக்கணபுரம் வந்துடும். சபரிராஜ பெருமாள் கோயிலில் போய் தரிசனம் செய்யலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பயணம், ரூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்ட வர ஒரு ஆர்ச்சு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அந்த ரூட்டு பார்க்கலையே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழி தரத்துக்காக போர்டெலாம் வச்சுருப்பாங்க இந்த ஊரில். இந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கோயிலுக்கிட்ட வந்துடும். சும்மா நம்ம திருப்புகலூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் மொத்தத்துலேயே. நாங்கள் லிஃப்ட்டு கேட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ நாட்டு திருத்தலங்களில் 17வது திவ்ய தேசத்துக்கு தான் வந்திருக்கிறோம். சபரிராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்களை பெல் படுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சபரிராஜ பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது. தீர்த்தவாரி குளம் அப்படிங்கிறங்க. அப்படியே பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்க கோயில். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஏன் அப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா, சிகைக்குன்னு அலங்காரம் பண்ணக்கூடிய பெருமாள் கோயில் இது. 108 திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு திருத்தலங்க முறைப்படி 17வது திவ்ய தேசமாக விளங்குது. வாங்க கோயிலுக்கு உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க நிழலுக்காக. அதே மாதிரி இங்கே செட்டு போட்டு ரொம்ப நிழலுக்காக ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்க்கலே ரொம்ப சூப்பராக, அந்த என்ன சொல்கிற ஆர்ச்சி வடிவத்தில் ரொம்ப அழகாக சூப்பராக அந்த அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி அமைஞ்சிருக்குது பார்க்கவே. ஆஞ்சநேயர் கோயில் சாத்தியிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே அந்த குளம் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த வந்து ஒரு தீர்த்தவாரி குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது குளம், பார்க்கவே பிரம்மாண்டமாக பெருசாகவும் இருக்குது குளம். இந்த கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், அந்த ஆர்ச்சு கோயில் உள்ளே போகிற ஒரு நுழையிறப்பயே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட கொடிக்கம்பம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்கள், அந்த ஆர்ச்சு அது வாசப்படி வந்து சின்னதாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு கருடாழ்வார் சன்னதி இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு செட்டு போட்டு ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அமைச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்க அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த கருடாழ்வார் சன்னதியை பார்க்கவே முன்னாடி பலிபீடம், அந்த கருடாழ்வார் சன்னதி பேக் சைடு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கோயிலோட வரலாறு, தேவாரம் பாடல் போட்ட அந்த பாடலில் 10 ஆழ்வார்களும் பாடியிருக்காங்களாமங்க. அந்தோட விவரமாக அந்த ஃப்ளெக்ஸில் தனியாகவே வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கோயிலுக்கிட்ட போகிற மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது வந்து கண்ணபுர நாய் சன்னதி. இது ஃபஸ்ட்டு பெருமாளை தரிசனம் செஞ்ச முன்னாடி இந்த மாதிரி தாயாரை தரிசனம் செஞ்சுருப்போம்னா தான் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இங்கே விபீஷணருக்கு தனியாக ஒரு சன்னதியை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் மூலஸ்தானத்துலேருந்து பெருமாள் வெளியே வந்து விபீஷணரை வந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே மறுபடியும் போயிடுவார். அதுக்குன்னு தனியாகவே அர்ச்சனை நடக்கும். உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டும் அது காமிக்கிறேன் பாருங்கள். அர்ச்சனை நடக்கிறது, பல்லாக்கள் தூக்கிட்டு வரதுக்கு பார்க்கலாம். பார்க்க ரொம்ப அது அற்புதமாக கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அந்த தாயார் சன்னதிக்கு போகிற வழி என்ட்ரன்ஸ் பாருங்கள். ரொம்ப அந்த ஆர்ச்சு, அந்த தூணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. பார்க்க கொஞ்சம் பார்த்துக்கணும் போல் இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக பார்க்க கீழே டைல்ஸ்லாம் போட்டு இருக்கோம். இந்த டைமில் அமாவாசைனால் திருமஞ்சம் நடந்துகிட்ருக்கு. அதனால் வெளிப்புற அதை சுற்றிட்டு வந்துட்டு அடுத்து உள்ளே போய் மூலஸ்தானத்தை தரிசிக்கலாம். இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிகைக்குன்னு சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருமாள் வந்து சிகைக்குன்னு அலங்காரத்தோடு அவ்வளோ பிரமாதமாக காட்சி அளிக்கிறாராம். அதுதான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதுவும் ஒரு கிருஷ்ண சேத்திரம், கிருஷ்ண மங்கள சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கிருஷ்ணனோட ஒரு கோயில் மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணாடி, சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இந்த கோயில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ பழைய காலத்து கோயிலாக இருந்தால் இவ்வளோ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலில் ஃபுல் வியூ பார்க்கறது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பழங்காலத்து கோயிலுங்கிறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது. கோயில் சுற்றி வரப்போ அவ்வளோ ஒரு அமைதியே சூப்பராக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த பெருமாளோட அர்ச்சகர்கள்லாம் இந்த பகுதியில் தவம் இருந்திருந்தப்ப ரொம்ப சாம கருது போல் நெளிஞ்சு வளைஞ்சு தவம் செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த பகுதி ஆண்ட மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசியாக இருக்கிறதுனால சரி சோளக்காரன் தான் இருக்குன்னு நினச்சிட்டு அவங்கள வெட்ட போவ பெருமாள் வந்து தடுத்து, இது என்னோடய பக்தர்கள், ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மனம் வருந்தி இந்த பெருமாளுக்கு சிகைக்கென்ன அலங்காரம் பண்ணி ரொம்ப அற்புதமாக கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் கோயில் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நண்பர்களே, இது மாதிரி பாரம்பரிய சின்ன கோயிலில் இது மாதிரி உங்களோட துணைவியார் பேரோ இல்லை காதலியோட பேரோ எழுதாதீங்க. ஏன்னா இந்த கோயிலோட புனித தன்மை கெட்டு போகும். இந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க. இது வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் மாதிரி நான் வைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ராஜ கோபுரம் பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி, இது வந்து ஆண்டாள் சன்னதி. வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாகவும் இருக்குது. இது ஒரு கோபுரம் இருக்குது. இதெல்லாம் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 2 ராஜ கோபுரம் மாதிரி இருக்குது. ஒரு மடப்பள்ளி ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்ன மடப்பள்ளி அப்படின்ட்டு தெரில. கண்டிப்பாக தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் தான் எங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும். அதே மாதிரி இங்கே ஒரு தீர்த்த கிணறு ஒன்று இருக்குது. இது என்ன கிணறு அப்படின்ட்டு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆழ்வாரோட சன்னதி, 12 ஆழ்வார்களும் பாடல் பெற்ற தலம்னு இது இருக்குது. அதாவது ஆழ்வாரோட சன்னதி தான் இது. அதே மாதிரி இங்கே விபீஷணர் சன்னதிக்கு முன்னாடி இதிலிருந்து மூலஸ்தானத்துக்கு போகிற என்ட்ரன்ஸு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த என்ட்ரன்ஸு. அதே மாதிரி முதல் என்ட்ரன்ஸ் இருந்து அடுத்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்துக்கு மெயின் என்ட்ரன்ஸ். இது பார்த்திங்கன்னா அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌரிராஜ பெருமாள் காட்சி அளிப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த இடம் பார்க்கவே. அது பாருங்கள், மூலஸ்தான பெருமாள் திரைக்காக திருமஞ்சம் நடக்கிறதுக்காக எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கோம் பூஜைக்கு பார்க்கறதுக்காக. பெருமாள் வந்து வெளியே வந்து விபீஷணர் பார்க்கறதுக்காக வருவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதை அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப பார்க்க ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் ஒரு பக்தி மயமாகவும் இருந்துச்சு பார்த்துட்டே இருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இங்கே கிருஷ்ணரோட போட்டோ அந்த மாதிரி கோயிலை சுற்றி அந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் பார்த்துட்டு போல் இருந்துச்சு. இன்னும் என்ன சொல்கிறது, அது மாதிரி அதாவது தேவாரம் பாடல், அந்த பாடல் கூட இந்த ஃப்ளெக்ஸாக நமக்கு வச்சுருக்குறாங்க. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட வழிபாடு முறைகள் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு ஃப்ளெக்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து முறைப்படி தரிசனம் செஞ்சிங்கன்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும், உங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். அடுத்தடுத்து மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளோட சாமி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பெருமாளை தரிசனம் செஞ்சாவே நம்ம அவ்வளோ புண்ணியம். சௌரிராஜ பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள் திருமஞ்சம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த திருமஞ்சம் நடந்த பிரசாதம் நமக்கு எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொஞ்சம் கொடுக்குறாங்க இலைய வச்சு. ரொம்ப அது பிரசாதம் வந்து அற்புதமாக இருந்துச்சு.
ஆனால் மூலஸ்தானத்தில் அந்த படைச்ச பிரசாதம் கிடைக்கிறதுக்கே அது ஒரு புண்ணியம், பாக்கியம். அது சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் தேனாமிர்தமாகவும் இருக்கும் சாப்பிட. அதுதான் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து இந்த கோயில் ஃபுல் வியூ பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சௌரிராஜ பெருமாள் 17வது திவ்ய தேச தரிசனம் செஞ்சிட்டோம். நான் முடிஞ்ச வரைக்கும் கோயிலை சுற்றி காமிச்சிருப்பேன். நான் பார்க்காது சொல்லாத இந்த கோயிலோட மேலும் வேறு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த 18வது திவ்ய தேசம் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.